Hello viewers, welcome to Max Tamil channel. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா Thanks Max chapter 1 exercise 1.5ல first sum தான். क्वेश्चन கொடுத்திருக்காங்க. Using the function f and g defined given below, find f composite of g and g composite of f. Check whether f composite of g is equal to g composite of f னு கொடுத்திருக்காங்க. சரி நம்ம வந்துட்டு f and g னு ரெண்டு functions இருக்கு. First f composite of g கண்டுபிடிக்கணும், then g composite of f கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் வர வேல்யூஸ் வந்துட்டு சேமா இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க. check whether f composite of g equal to g composite of f அப்படின்ட்டு. so first question என்ன கொடுத்திருக்காங்க, f of x equal to x minus 6 and g of x equal to x square னு கொடுத்திருக்காங்க. இது f of x ஓட வேல்யூ, இது g of x ஓட வேல்யூ. so நம்ம f composite of g எப்படி எழுதணும்னா, f composite of g first என்ன வேல்யூ இருக்கு, f இருக்கு. so f of g of x அப்படி நம்ம எழுதுவோம். சரியா? then g of x கொடுத்திருக்காங்களா क्वेश्चनல. so f of g of x ஓட வேல்யூ என்ன, x ஸ்கொயர் இருக்கு. so x ஸ்கொயர் எடுத்து எழுதிடுறோம் அப்படியே. சரி, f of g of x இருக்கு. so f of f போட்டுட்டோம். g of x பதிலா இங்க x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. so x ஸ்கொயரை வந்துட்டு நம்ம g of x ஓட வேல்யூல மென்ஷன் பண்ணிட்டோம். then f of x equal to x minus 6 னு கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க x வந்துட்டு x ஆ இருக்கிறதுனால இங்க x term யூஸ் பண்றோம். இப்போ இந்த x வந்துட்டு இங்க x ஸ்கொயரா இருக்கு. so இந்த இடத்துல இந்த x என்ன ஆகும், x ஸ்கொயரா மாறிடும். எப்படி எழுதணும், f of இந்த x க்கு பதிலா இந்த x ஸ்கொயர் போட போறோம். x ஸ்கொயர் minus 6. சரியா? இதுதான் நம்ம f of g of x ஓட வேல்யூ. then நம்ம வந்துட்டு g composite of f கண்டுபிடிக்க போறோம். g composite of f னா சேம் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு, அப்போ g of f of x. சரியா? இப்போ நம்மளுக்கு f of x ஓட வேல்யூ என்ன, x minus 6. so g of x minus 6 எழுதுறோம். x minus 6. then சேம் ஃபார்மேட் தான். நம்ம இங்க x இருக்கிறதுனால இங்க உள்ள x இருக்கு. இங்க x க்கு பதிலா g of x க்கு பதிலா இங்க x ஸ்கொயர் இருக்கு. so இந்த ஃபார்மேட்லயே தான் நம்ம x ஸ்கொயரை கொண்டு வர போறோம். x ஸ்கொயர் கொண்டு வந்தா என்ன ஆகும், x minus 6 க்கு பதிலா x ஸ்கொயர், x minus 6 the whole square. சரி, x minus 6 the whole square. இது வந்துட்டு இது பார்க்கிறதுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a minus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கு. so a minus b the whole square ஃபார்முலா என்ன, a square minus 2ab plus b square. so அந்த ஃபார்மேட்ல நம்ம இதை பிரிக்கலாம். so a ஓட வேல்யூ x, so x square minus 2 into x into 6 plus b square ஓட வேல்யூ 6 square. சரியா? x square 2 6 are 12, so 12x, 6 6 are 36 plus 36. இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு g of f, g composite of f ஓட வேல்யூ. then இது f composite of g ஓட வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூமே வந்துட்டு நம்மளுக்கு மேட்ச் ஆகுதா, கிடையாது. so f composite of g is not equal to g composite of f. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்களோ நம்ம அதான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். f composite of g கொடுத்திருக்காங்க. so f composite of g னா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு, f இருக்கு. so f of g of x. then இங்க வந்துட்டு g composite of f இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வேல்யூ g. so நம்ம g ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம், g of f of x. then second question என்னன்னு பார்க்கலாம். second one, f of x equal to 2 by x, then g of x equal to 2x square minus 1. so same formula, f of f composite of g கண்டுபிடிக்கணும், then g composite of f கண்டுபிடிக்கணும். first f composite of g equal to அதே தான் f of g of x. பழசு கண்டுபிடிச்ச அதே மெத்தட் தான், சேம் மெத்தட். இப்ப
இப்போ g of x ஓட வேல்யூ என்ன 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு ஸோ f of 2x ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதிடுறோமா தென் எக்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 2/5 கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எக்ஸ் இருக்க வேல்யூல நம்ம இந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ண போறோம் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன வரும் 2 டிவைடட் பை 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த எக்ஸ் இருக்கிற இந்த வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்றோம் சரியா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த 2x ஸ்கொயருக்கு வந்துட்டு 2/x சப்ஸ்டியூட் பண்ணணுமா அப்படின்ட்டு நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க இது g of x ஓட வேல்யூ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டோம் நமக்கு இங்க எக்ஸ்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க இங்க எக்ஸ் வந்துட்டு இங்க எக்ஸா இருக்கு சோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன ஆச்சு f of x ல பார்க்கும்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு சோ இந்த எக்ஸ்க்கு பதிலா இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் இதுதான் f composite of g ஓட வேல்யூ then g composite of f g of f of x first value கொண்டு வரோம் then f of x ஓட வேல்யூ என்ன g of f of x ஓட வேல்யூ 2/x so 2/x g of 2/x then நம்ம x g of x ஓட வேல்யூ என்ன 2x ஸ்கொயர் மைனஸ் 1 என்ன போட்டுருக்காங்க 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம இந்த 2/x போட போறோம் ஸோ 2 இந்த 2 அப்படியே மென்ஷன் எடுத்து எழுதிடுறோம் bracket of x ஸ்கொயர் பதிலாக 2/x the whole square minus 1 இது ஸ்கொயர் பண்ணா உள்ள ஸ்கொயர் பண்ணா 2 2s are 4 then x square 4/x square minus 1 அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள மல்டிப்ளை பண்றோம் உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 4s are 8 so 8x square minus 1 இதுதான் g composite of f ஓட வேல்யூ f composite of g ஓட வேல்யூ 2/2x square minus 1 g composite of f ஓட வேல்யூ 8/x square minus 1 so இதுலயுமே வந்துட்டு ரெண்டுமே satisfy ஆகல so f composite of g is not equal to g composite of f then third one f of x equal to x plus 6 divided by 3 then g of x என்ன 3 minus x ன்னு கொடுத்திருக்காங்க சரியா ரெண்டு வேல்யூஸ் இருக்கு சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் f composite of g கண்டுபிடிக்கணும் f composite of g னா f of g of x சரியா இப்போ g of x ஓட வேல்யூ என்ன f of 3 minus x so நம்மளுக்கு g of x எடுத்து எழுதியாச்சு then f of x ஓட வேல்யூ என்ன x plus 6/3 இருக்கு so இந்த x க்கு பதிலா நம்ம 3 minus x சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 minus x plus 6 divided by 3 சரியா இப்போ வந்துட்டு இந்த 3 வந்து பிராக்கெட்ல இருந்து வெளியில கொண்டு வரோம் வெளியில கொண்டு வந்தா x plus 3 plus 6 divided by 3 வருது so இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 9 minus x divided by 3 இதான் நம்ம f composite of g ஓட வேல்யூ then இப்போ g composite of f கண்டுபிடிக்க போறோம் g composite of f னா g of f of x சரியா g of f of x ஓட வேல்யூ என்ன g of x plus 6 divided by 3 இதுதான் நம்ம f of x ஓட வேல்யூ சோ எடுத்து எழுதிட்டோம் then g of x 3 minus x இருக்கு சோ இந்த x க்கு பதிலா இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும் 3 minus of minus formulator இருக்கனால minus சேம் அப்படியே
x plus 6 divided by 3. இது அப்படியே எடுத்து எழுதிடுறோமா? தென் இந்த 3 வந்துட்டு நம்ம cross multiply பண்ணலாம். cross multiply பண்ணா 3 3s are 9 ஆகும். 9 minus x plus 6 divided by 3. So then 9யும் 3யும் இல்ல நம்ம ஏதாச்சும் ரெண்டு வேல்யூஸ் கேன்சல் கூட பண்ணிக்கலாம், இல்ல மைனஸ் கூட பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிடலாம் பெட்டர். 9 மைனஸ் 9ம் 6ம் இருக்கும். இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணா so 15 minus x by 3 வரும். so 3 1s are 3 3s are 3 5s are 15. so இதோட வேல்யூ வந்துட்டு 5 minus x கிடைக்கும். g composite of f ஓட வேல்யூ வந்துட்டு 5 minus x கிடைக்கும். so 9 minus x by 3யும் 5 minus x-உமே ரெண்டுமே பேர் ஆகல. so இந்த இது வந்துட்டு f composite of g is not equal to g composite of f ன்னு ஆயிடுது. இதற்கு கண்டுபிடிச்ச மூணு சமமே வந்துட்டு not equal தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ fourth one பார்க்கலாம். f of x equal to 3 plus x. then g of x equal to 1 plus x. சரியா? இப்போ நம்ம வந்துட்டு f composite of g கண்டுபிடிக்க போறோம். so f of g of x. சரியா? இப்போ f of g of x ஓட வேல்யூ என்ன? f of g of x ஓட வேல்யூ 1 plus x. so 1 plus x அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். கொண்டு வந்துட்டோமா? then f of x என்ன இருக்கு? 3 plus x இருக்கு. so 3 plus x-ல வந்துட்டு இந்த x-ல வந்துட்டு இந்த 1 plus 4 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஒரு நிமிஷம். இது வந்துட்டு x minus 4. சரியா? மாத்தி எழுதிட்டேன். x minus 4. so இந்த இடத்துலயும் வந்துட்டு f of g of x ஓட வேல்யூ வந்துட்டு x minus 4 ஆயிடும். சரியா? இப்போ வந்து x plus f of x ஓட வேல்யூ என்ன? 3 plus x இருக்கு. so இந்த x பதிலா இந்த x minus 4 வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 of x minus 4 நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ வந்துட்டு x terms தனியா பிரிச்சிடலாம், நியூமெரிக்கல்ல இருக்க தனியா பிரிச்சிடலாம். தனியா பிரிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? x வெளியில வந்துரும். so 3 minus 4 minus of x இருக்கும். so 3 minus 4 ஓட வேல்யூ 1. so 1 minus x. நம்மளுக்கு f of f composite of g ஓட வேல்யூ 1 minus x or x minus 1 something. ரெண்டு எந்த சைடு போட்டாலும் ஒண்ணுதான். then g composite of f கண்டுபிடிக்கலாம். g composite of f னா g of f of x. சரி, இப்போ g of f of x னா g f of x ஓட வேல்யூ என்ன? 3 plus x. so g of 3 plus x எழுதிட்டோம். then g of x ல என்ன இருக்கு? x minus 4 இருக்கு. so அந்த x minus 4 இந்த x க்கு பதிலா 3 plus x சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 plus x whole of minus 4. சரி, அதே மாதிரி தான் நம்ம x வெளியில கொண்டு வரலாம். 3 minus 4 minus x. 3 minus 4 பண்ணா 1 minus x. so நமக்கு g composite of x ஓட வேல்யூமே 1 minus x இல்லனா x minus 1. இது ரெண்டுமே தான் பேர் ஆகும். so இந்த சம்ல தான் வந்துட்டு f composite of g satisfied g composite of f. இது satisfy ஆயிருக்கு. சரியா? fourth one ல. next வந்துட்டு fifth one பார்க்கலாம். fifth one என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to 4x square minus 1 then g of x equal to 1 plus x. சரியா? இதுல வந்துட்டு f composite of g first. so f of g of x. சரி, g of x ஓட வேல்யூ என்ன? f of 1 plus x. so இந்த 4x ஸ்கொயர்ல இருக்கலாம், இந்த x ல வந்துட்டு தான் நம்ம இந்த 1 plus x சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சரியா? 1 plus x சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4 into 1 plus x the whole square minus 1. so இங்க x க்கு ஸ்கொயர் இருக்கு. so நம்ம x ஓட டேர்ம்ஸ்க்கும் நம்ம ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? then இது
1 plus x a plus b square ஃபார்மேட்ல இருக்கு. நம்ம வந்துட்டு இது ஃபார்முலா படி a square plus 2ab plus b square ஃபார்மேட் படி பிடிச்சா என்ன ஆகும் 4 into 1 plus 2x plus 1 square 1 ஆயிடும். so 1 into x என்ன 2 into 1 into x வந்து 2x ஆயிடும். then x square வந்துட்டு x square minus 1. then இந்த 4 வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? எல்லா டேர்ம்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணா 4 1s are 4 then plus 4 2s are 8 so 8x. இந்த இடத்துல வந்துட்டு மல்டிப்ளை பண்ணா 4x square minus 1. so இதுதான் வந்துட்டு நம்ம f composite of g ஓட வேல்யூ. இப்போ நம்ம g composite of f கண்டுபிடிக்கலாம். g composite of f na g of f of x. சரியா? இப்போ f of x ஓட வேல்யூ என்ன 4x square minus 1. so f of x ஓட வேல்யூ எடுத்து எழுதிடுறோம். then g of x ஓட வேல்யூ என்ன 1 plus x இருக்கு. so இந்த x இடத்துல வந்துட்டு நம்ம இந்த terms சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so எப்படி வரும் 1 plus இந்த x க்கு பதிலா இந்த terms எல்லாமே 4x square minus 1. 4x square 1 ஓட இந்த வேல்யூ ஆட் பண்ணாலும் 4x square minus 1 plus 1 cancel ஆயிடும். so 4x square நம்ம g composite of x ஓட வேல்யூ f ஓட வேல்யூ வந்துட்டு 4x square. so f composite of g வந்துட்டு நீங்க ஒரு 4x square plus 8x 4 minus 1 3 minus 3 கூட நீங்க plus 3 greater number sign plus. so இப்படியும் எழுதிக்கலாம் or else இதுல நீங்க ஸ்டாப் பண்ணாலும் ஒண்ணுதான் இந்த ஸ்டெப் போட்டாலும் ஒண்ணுதான். சரியா? எப்படி பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகல. நம்ம இன்னொரு டேர்ம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு நீங்க ரெண்டு டேர்ம்ஸ் நீங்க வச்சுக்கோங்க எது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. the f composite of g is now equal to g composite of x. சரி, இதோட வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல செகண்ட் செம்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.